cherish memories and celebrate talents. Today, as we celebrate the achievements of our school, from academic excellence to co-curricular brilliance, we could not have asked for a more relevant and inspiring chief guest. We have someone who exemplifies hard work, intellectual brilliance, and above all, a commitment to empowering the youth. We are indeed grateful to you for accepting our invitation amidst your busy schedule. Your presence adds tremendous value to this event and motivates our school community to continue striving for excellence. On behalf of வளர்த்து தன்னம்பிக்கையை உருவாக்கும் ஒரு கல்வி ஆலயம் ஸ்ரீ வாணி வித்யாலயா குழுமம் இன்று தனது கல்வி பயணத்தில் மறக்க முடியாத இன்னொரு அழகான அத்தியாயத்தை ஆண்டு விழா கொண்டாட்டம் மூலம் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறது. மாணவர்களின் திறமைகள், ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு, பெற்றோரின் ஆதரவு இவையெல்லாம் ஒன்றிணைந்து இந்த மேடையை இன்று சிறப்பின் உச்சத்திற்கு கொண்டு செல்கின்றன. இந்த இனிய தருணத்தில் கலை, கலாச்சாரம், சாதனை மற்றும் மகிழ்ச்சி ஒன்றிணையும் இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் மனமார வரவேற்கிறோம். The most awaited moment of the evening has arrived. May I kindly request you all to rise and welcome the distinguished personalities who have graced this occasion with their esteemed presence. Let us put our hands together to extend a warm and respectful welcome to our honorable chief guest, Mr. B.B. Rajakarunagaran, Organizing Secretary, Vidya Bharati, South Tamil Nadu, Dr. Mr. Premanathan, Senior Scientist, Coordinator, Shri Chvataka. Our honorable correspondent, Mr. Selvaraj sir, Mr. Arun Kadir sir, along with his family. Let us welcome them with a thunderous round of applause. As we begin today's celebration, it is rightly said, prayer is not an act of asking, but a silent conversation with the soul. Prayer has the power to bring clarity, calmness and positivity to our minds and hearts. It is a way to express gratitude and seek guidance as we embark on a new journey or event. We will now begin today's program with a prayer song to invoke the blessings of the Almighty. I request everyone to please rise and join us in this moment of devotion. வாணி பள்ளி கல்விக் குழுமத்தில் கூடியிருக்கும் அவையோர் அனைவரையும் முதற்கண் வணக்கம் கூறி வரவேற்கின்றேன். இன்றைய இந்த சிறப்பான தருணத்தில் நம்முடன் இணைந்துள்ள மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்கள், அன்பிற்குரிய பெற்றோர்கள், அர்ப்பணிப்பான ஆசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் என் அன்பான மாணவ செல்வங்கள் அனைவரையும் என் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய இந்த சிறப்பான நாளில் நமது பள்ளியின் ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக இம்மேடையில் பேசும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு அளவற்ற மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிக்கிறது. இன்றைய குழந்தைகளே நாளைய உலகை உருவாக்கும் சக்தி. அவர்களுடைய கனவுகள் உயரமாக இருந்தால் சாதனைகளும் அதைவிட உயரமாகும். முயற்சியும் நம்பிக்கையும் சேர்ந்தால் எந்த உயரமும் எட்டாதது அல்ல என்பதற்கு இன்றைய இந்த நிகழ்ச்சியை சிறந்த சாட்சியாகும். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த மேடையின் சார்பாக அன்புடன் வரவேற்பை கூறி இன்றைய அந்த விழா மாணவர்கள் தங்களுடைய மறைந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு மேடை மட்டுமல்ல, அவர்களை ஊக்குவித்து தன்னம்பிக்கையுடன் எதிர்காலத்தை எதிர்கொள்ள தயார்படுத்தும் ஒரு முக்கியமான தருணமாகும். இந்த அழகான வளர்ச்சிக்கு பின்னால் மாணவர்களை வழிநடத்தும் அர்ப்பணிப்பான ஆசிரியர்களையும் அவர்களின் உழைப்பும் அவர்களை உற்சாகப்படுத்தும் பெற்றோர்களையும் மறக்க முடியாது. உலகத்திற்கு பெற்றோர் ஒருவராக இருக்கலாம், ஆனால் ஒரு குழந்தைக்கு பெற்றோர்களே முழு உலகம். அத்தகைய பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியும் மரியாதையும். இறுதியாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி உதவிய அனைத்து ஆசிரியர்கள், பணியாளர்கள், மாணவர்கள் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள
அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சி Thank you, sir, for your inspiring welcome speech. Every special occasion becomes truly memorable when it is graced by an inspiring personality. Today, we are immensely honored to have with us here distinguished guest a person who is not only a symbol of excellence and dedication, but also your source of motivation for all of Guest of honor has touched the many lives through hard work, commitment, and inspiring journey that speaks louder than words. They are present today at Prize and Prestige to our celebration. It is a matter of great privilege and honor for us to welcome Sri Raja Karunagaran Secretary, Vidya Bharati, South Tamil Nadu, Dr. M. Premanandan, Senior Scientist Coordinator, Mr. Selvaraj Sir, and our Honorable Correspondent, Mr. Selvaraj Sir, and Mr. Arun Kadir Sir, along with his family. ஒரு மேடைக்கு உண்மையான உயர்வு அங்கு பேசப்படும் வார்த்தைகளால் அல்ல, அங்கு நிற்கும் ஆளுமையின் அடையாளத்தால் தான் உருவாகுகிறது. உழைப்பின் ஒளி, அர்ப்பணிப்பின் அழகு, விடாமுயற்சியின் பெருமை, இந்த மூன்றும் ஒரே பெயரில் ஒன்றாகும் போது அந்த வருகையை ஒரு விழாவாக மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க தருணத்தை இன்று நாம் அனைவரும் இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனெனில் இந்த இனிய விழாவிற்கு ஒரு ஊக்கத்தின் உருவமாக, ஒரு சாதனையின் அடையாளமாக, ஒரு அர்ப்பணிப்பின் எடுத்துக்காட்டாக ஒரு மாமனிதர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் நேர்மையான பயணம், இந்த மூன்றையும் வாழ்க்கையில் சுமந்து பலரின் மனதில் நம்பிக்கையை விதைத்தவர். இன்றைய நம் மாண்புமிகு கௌரவ விருந்தினர் வார்த்தைகளை விடவும் தங்களின் வாழ்க்கை பயணமே ஒரு வலிமையான செய்தியாக பலரின் மனதில் ஒலித்துக் கொண்டிருக்கும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த நபரின் வருகை இன்று இந்த விழாவிற்கு மேலும் பெருமையையும் உயர்வையும் சேர்த்துள்ளது. இத்தகைய Organizing Secretary, Vidya Bharati, South Tamil Nadu, to address the gathering. அற்புதமான நேரத்தில் அவருடைய யாது சார் வரவேற்பு உரையிலேயே அசத்திட்டார். நல்ல அழகான உச்சரிப்பு, ஸ்பஷ்டமாக இந்த வார்த்தைகள் நிகழ்ச்சின்னு சொன்னதோ, மகிழ்ச்சின்னு சொன்னதோ, சாட்சின்னு சொன்னதோ, மதுரை மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அருமையாக பேசிட்டு அடுத்து என்ன பேச சொல்கிறது தான் கஷ்டமாக இருக்கு எனக்கு இந்த ஊரில். அதனால் நான் இந்த மாதிரி அழகான தமிழில் பேச முடியாது. கொஞ்சம் என்னோட பேச்சு கொஞ்சம் புலவத்தியலாக இருக்கும், நீங்கள்லாம் மன்னிக்கணும். இந்த நேரத்தில் ரொம்ப அற்புதமான நம்ம நாட்டில் பிறந்திருக்கிறோம். பாரத நாடு பாரதியாரோட வார்த்தைகளை சொல்றதா இருந்தால் பாருக்குள்ள நல்ல நாடு அப்படி சொல்லியிருக்கிறார். பாரத நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் அப்படி சொல்லியிருக்கிறார். ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கிறார். பாருக்கெல்லாம் திலகம் அப்படி சொல்றாரு. அவ்வளோ உயர்வாக அவர் நம்ம நாட்டை நேசிச்சதுனால தான் அவருடைய எழுத்துக்கள்லையோ அல்லது அவருடைய பேச்சுக்கள்லையோ அது தெரியும். தேசம்தான் பிரதானம் அப்படி அவர் வாழ்ந்தார். அப்படி அற்புதமானது அப்படின்னா வெறும் ஜாகிரபிக்கலாக மட்டும் இல்லை, ஜாகிரபிக்கலாக கூட நம்ம நாடு மிக உயர்ந்தது தான். உலகத்தில் பிற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நாடு அற்புதமான நாடு. எத்தனையோ நதிகள் இருக்கு. பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெயின் ஒரே ஒரு ரிவர் தான் இருக்கும், அதில் ஒன்றோ ரெண்டோ இருக்கும். பாலைவனமாக இருக்கும், மக்கள் மோசமாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. பிரம்மன் அப்படி வேர்ல்டு மேப் எடுத்து காட்டினார். பாருங்க, நான் என்னுடைய சிருஷ்டி படைப்பு எவ்வளோ அழகாக படைச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொன்னார். அப்போ மற்ற தேவதைகள்லாம் பார்த்துருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றா சொல்லியிருக்காரு. பாருங்க, ஆப்பிரிக்கா நல்ல செல்வம் இருக்கு, நல்ல எல்லா ரேர் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரியான மினரல்ஸ் அதெல்லாம் கிடைக்கும், வைரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ பாருங்க மற்ற நாடுகளை விட ஆப்பிரிக்காவை ரொம்ப உயர்வாக படைச்சிருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் சமமாக தானே பார்க்கணும் போது அவர் சொன்னாராம். பாருங்க அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு ஒரு சிந்தனையே இருக்காது, அறிவே இருக்காது, எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு சாமி ஒரு தேவதை காட்டிட்டு அமெரிக்கா பற்றி சொல்லுங்க. நல்லா படிப்பாங்க, நல்லா வசதியாக இருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு மனசில் நிம்மதியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ப்ளஸ்ன்னா ஒரு மைனஸ் அப்படி தான் பிரம்மன் படைச்சிருக்காரு. ஏதோ ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும், இன்னும் கூட்டி கழிச்சு பார்த்தா மைனஸாக வந்து சேரும். ஆனால் பாரத நாடு ஜாகிரபிக்கலாக மட்டும் இல்லை, வாழ்க்கை முறையில் மிக அற்புதமான நாடு. அதனால தான் பாரதியார் சொன்னார் பாருக்கெல்லாம் திலகம் அப்படின்னு. அதை ஏன் ஜாகிரபிக்கலாக இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் மனிதர்கள் அப்படி பார்த்தா எப்படி நம்ம உயர்வு? மற்ற எல்லாம் 206 எலும்பு, 5.5 லிட்டர் ரத்தம்,
அந்த பயாலஜிக்கெல்லாம் எல்லாமே சமம் தான். எந்த நாட்டு ஒரு குடிமகனுக்கும் இதே ரத்தம் தான், அதே ரெட் கலரில் தான் வரப்போகுது. எல்லா வகையிலும் ஈக்குவல் தான். ஆனால் அது நம்ம நாட்டில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டில் அம்மாக்கள் அப்பாக்கள் சொல்கிறோம், குடும்பம் சொல்கிறோம். எந்த ஒரு நாட்டில் போய் நீங்கள் போய் இந்திய நாடு அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டுக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஓ ரிச் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்ல அந்த வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்ல அவங்க குடும்ப அமைப்பு அப்படி சொல்லுவாங்க. எப்படி 3 வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, 2 வேளை தான் சாப்பிட்றாங்க, வறுமை கோட்டில் இருந்தாலும் நிம்மதியாக தூங்குறாங்க, நல்ல நாடு, நாங்கள் இந்த நாட்டில் பிறக்கலையேன்னு மனசுக்குள்ளே ஏங்குறோம். இதுதான் வெளிநாடுகளில் கேட்பாங்க, சொல்லுவாங்க. இயல்பா நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கணும், அப்போ இந்த மாதிரிலாம் டிவியில் பார்க்கலாம். யாரோ மைக்கை கொடுத்து இந்தியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்களோட உயர்வான கற்பனை அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறாங்க நம்ம நாட்டில், ஏன் அது விசேஷம்னா நம்ம நாட்டில் உள்ள அம்மாக்கள் எல்லா அம்மாவும் அப்படி தானே அப்படி தோணும். ஆனால் நம்ம நாட்டில் அம்மாக்கள் பற்றிய பார்வை அதி விசேஷம். நாரி அப்படி சொல்கிறாங்க. நாரி அப்படின்னா பெண், அம்மா, தாய் அப்படின்னு அர்த்தம். அர்த்த நாரீஸ்வரர் இப்பெல்லாம் சொல்லுவோம். ஆனால் நாரி அப்படின்னா 2 வார்த்தை இருக்கு. நா ஆரி. ஆரின்னா எதிரி. நாரி ஆரி அப்படின்னா எதிரியே இல்லை. நம்ம நாட்டில் நம்ம முன்னோர்கள் எப்படி கற்பனை, அவங்களுடைய சிந்தனை எப்படி இருந்ததுன்னா, இந்த பாரத தேசத்தில் ஒரு அம்மா அப்படின்னா அவங்களுக்கு எதிரியே கிடையாது. எதிரியே கிடையாதுன்னா நோ ஒன் இஸ் ஈக்குவல் டு எ மதர். அவங்களுக்கு ஈக்குவல் ஸ்ட்ரேச்சர்லாம் ஆளே கிடையாது. சச்ச ஒரு ஹை ப்ரொஃபைல். அம்மானா சும்மா இல்லை அப்படியே. சக்தி அப்படின்னா வெறும் உதப்பிறந்து சொன்ன வார்த்தை இல்லை, அம்மாவால் எல்லாம் சாதிக்க முடியுங்கிறதா நம்ம முன்னோர்களுடைய சிந்தனை. அதில் நான் சொன்னேன், வெளிநாடுகள்லாம் என்ன கற்பனை நம்ம நாட்டை பற்றி உயர்வாக சொல்கிறாங்கன்னா, கலாச்சாரம், பண்பாடு, இத்தனை மொழி இருந்தாலும் சந்தோஷமாக இருக்காங்க, வாழ்க்கை முறை, ஆன்மீகம், கல்வி, ஞானம் என்னென்னமோ இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் அடிப்படை. அது எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப 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 முக்கியமானது அந்த குடும்ப அமைப்பு. பாரத நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு நம்ம நாட்டுடைய எல்லா வளர்ச்சிக்கும் எல்லா புகழுக்கும் காரணமாக இருக்கு. அப்படி சொல்லிட்டு அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா அம்மாக்கள் தான் அதுக்கு ஆதாரம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான உயர்வான சிந்தனை தாய்மார்களை பற்றி இன்னும் நிறைய இருக்கு. நம்ம நாட்டில் எவ்வளோ உயர்வாக தொடர்ந்து அப்படிப்பட்ட அம்மாக்கள் இங்கே வந்திருக்கோம். அப்போ நான் கற்றுக் கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சா அந்த டீச்சர் தப்பு பண்ணாங்கன்னு அர்த்தம். எவ்ரி சைல்ட் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படிங்கிற நீங்க அதை ஜஸ்ட் மேனிபுலேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன். வாட் இஸ் எஜுகேஷன் அவர் சொல்றாரு. அம்மா உடம்ப பார்த்துக்கணும்மா, சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது, நீங்கள் நைட்டு வீட்டுக்கு போகும்போது, ஆனால் அந்த குழந்தை அம்மாவை பார்த்தா அம்மா பத்திரம் உடம்ப பார்த்துக்குவாங்க. இன்னொரு பையன் சொல்கிறேன், அம்மா பத்திரமா வீட்டுக்கு போகணும். நான் 2 நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். 2ஆவது படிக்கும்போது நம்ம பத்திர பையன் தான் இருந்திருப்போம். நான் மட்டும் இல்லை, நாம அப்படி தான் இருந்திருப்போம். ஆனால் இப்போ இந்த குழந்தைங்க அவ்வளோ ஸ்மார்ட். அதனால் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது. அதை லேசாக பாலிஷ் பண்ணி அதை தூசி தட்டி விட்டாலே போதும். விவேகானந்தர் சொல்கிற வார்த்தை. ஆனால் நம்ம குழந்தைகளாம் அவ்வளோ திறமையான குழந்தைங்க. ஆனால் விருது நாட்டில் நல்ல அப்பா நல்ல அம்மா நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய 2 கரங்களும் வித்தியாசத்தோட இணைந்து அற்புதமான குழந்தைகளை அவங்களுடைய வேல்யூ அடிஷன் அப்படி சொல்லுவோம். அதை உருவாக்குறதுக்கு உங்களுடைய உதவி தேவை. அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அதை நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா வித்யாலயம் இன்னும் உற்சாகமாக ஆசிரியர்கள் அந்த வேலையை செய்வாங்க. நம்ம குழந்தை இறைவன் நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்கிறார். அது அற்புதமான குழந்தைகளாக வருவாங்க, அந்த தேசத்துக்கு புகழ் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். அது இந்த வித்யாலயத்தோட கற்பனை. ஸோ நாம் உங்களுடைய உதவி அனுசரணை, அடிக்கடி நீங்கள் பேசுகிறது, நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, அந்த கூட்டு முயற்சி அப்படிங்கிறத உங்க முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதோடு சேர்த்து ஃபைனலாக ஒரு செய்தி, நம்மளுடைய தம்பி அருண் கதிர் இருக்கிறார். அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப வீட்டிலலாம் பார்த்தா அம்பி மாதிரி இருப்பார், ஆனால் வெளியே ரெமோ மாதிரி இருப்பார். அவருக்கு அந்த நல்ல நேரம் அவங்க உடனே என்கிட்ட சொல்லலை, நான் அவங்க முன்னாடி சொல்லிடுறேன். அவருக்கு திருமணம் ஒழுங்காக இருக்கிறதா சொன்னாங்க. அதனால் உங்களோட அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தோட அவருடைய திருமணம் சிறப்பாக மார்ச் மாதம் நடக்கும். மே 29 நாம் எல்லாரும் அங்கே வந்து இருந்து அதை சிறப்பித்து அவரை ஆசீர்வாதம் பண்ணணும். அவரோடு சேர்ந்து இந்த வித்யாலயத்தை இந்த குழந்தைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி கேட்டு உங்களுடைய பலத்தை கைத்தட்டத்தோடு அவருக்கு ஆசீர்வாதம் தெரிவிக்கணும்னு சொல்லி கேட்டு மாட்டேங்கிறேன். Dr. Premanathan sir, senior scientist and coordinator of Shishwadvika. சகோதர சகோதரி அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின திரு ராஜா கருணாகரன் அவர்கள் நம்ம எல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள், ஆன்மீக துறையிலேயே நம்ம தான் நல்லவர்கள் என்று பேசியிருக்கிறார். நம்ம எல்லாம் நல்லவங்க தான். ஆனால்
ஆனால் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம், நம்ம எப்படி இருந்தோம், எப்படி இருக்கோம், எப்படி மாறி இருக்கணும் அப்படிங்கிறத நாய்க்கப்படும். உலக சுகாதார வந்து 2025 உலக அளவில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதில் இந்தியாவிலேயும் நடத்தினாங்க. இந்தியாவில் இருக்கிற நகரங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. மதுரை மாநகரம் 1ஆம் இடம் பிடிச்சது, சென்னை மாநகரம் 3ஆம் இடம் பிடிச்சது. அது எதுலன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா? மதுரை மாநகரம் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு, சென்னை மாநகரம் 3ஆம் இடம் பிடிச்சிருக்கு. அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும்? எந்த விஷயத்துல மதுரை மாநகரம் முதலிடம் பிடிச்சிருக்குன்னு தெரியுமா? குப்பை நகரம் அப்படிங்கிறதுல தான் நம்ம மதுரை மாநகரம் முதலிடம் பிடிச்சிருக்கு. நம்மள குப்பை நகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கருணாகரன் என்ன சொன்னாங்க? நம்மெல்லாம் ரொம்ப உயர்ந்தவங்க. அப்படிப்பட்ட உயர்ந்தவங்க நம்ம இருந்தது இப்போ குப்பை நகரமாக மதுரையில் இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத நம்ம இப்போ யோசிக்கணும். உயர்ந்த மனிதர்களாக இருந்த நாம் தான் இன்னைக்கு இந்த குப்பை நகரங்கிற இதுக்கும் அந்தஸ்துக்கும் வந்திருக்கோம். அது யாரால? நம்மளால. நம்ம மாறினா மட்டும்தான் இந்தியாவை மறுபடியும் தலை தூக்கி நிறுத்த முடியும். இன்னைக்கு வந்து நம்ம பள்ளி ஆண்டு விழாவில் இருக்கோம். உங்கள் பிள்ளைகள்லாம் இந்த பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க, இந்த விழாவில் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இந்த பள்ளிக்கூடத்தை படிச்சிருந்தாலும் வீட்டில் சமுதாய கடமைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சமுதாய கடமைகளை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறது நம்ம முக்கியம். ஒரு 80களில் இப்போ இங்கே பார்க்குறதே கொஞ்சம் வயசானவங்களும் இருக்கீங்க, மிடில் கிளாஸ் 80s 90s இப்படி வரிசையாக இருக்கீங்க. உங்களை எத்தனை பேர் அந்த காலத்தில் இங்கே ஒரு பையன் நான் கொண்டு வந்துருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கேன். இந்த பையன் வந்து நான் என் வண்டியிலே வச்சுட்டு வந்துருக்கலாம். இந்த என் வீட்டிலேருந்து கொண்டு வந்துருக்க காரணம் வந்து போகிறப்ப ஜாமான் வாங்கி கொடுக்குறேன். இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பையன் துணிப்பையை எடுத்துகிட்டு போகிறத அசிங்கமாக நினைக்காம அந்தஸ்தாக நினைக்கிறீங்க? இதை மாற்றிருக்கோம். நம்ம புத்தியை வந்து சலவை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பையன் எடுத்துகிட்டு போனாலே அது அநாகரிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உருவாக்கி வச்சுட்டாங்க இன்னைக்கு சூழ்நிலையில். ஏன்னா கார்பரேட் கம்பெனிகள்லாம் இதனால் அவங்களோட பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டதுனால நம்மளோட பாரம்பரியமாக இருந்ததை வந்து மாற்றி இன்றைக்கி எல்லாமே பிளாஸ்டிக் பையை கொண்டு போகிறோம். இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க இல்லையா? உங்களில் அசைவம் சாப்பிட்றது நிறைய பேர் இருக்கீங்க. அசைவம் சாப்பிட்றது எத்தனை பேர் கைப்பற்றீங்க? சிவகண்ணா 4 பேர் தான் இருக்கீங்களா? நிஜமாக வேணுமா? இங்கே 4 பேர் இருக்காங்க, அங்கேயும் 4 பேர் தான் இருக்கீங்க, இங்கேயும் 4 பேர் தான் இருக்காங்க. சரி, நீங்கள் எல்லாருமே கறிக்கடைக்கு விட்டு ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து கறி வாங்கவோ மீன் வாங்கவோ போகிறீங்க. எப்படி போகிறீங்க? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. யாராவது ஒரு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஒரு நல்ல சுகாதாரமான பூமியை விட்டு சென்றால்தான் நமது அடுத்த சந்ததியர் நன்றாக இருப்பார்கள். இது வந்து ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் தான். இருந்தாலும் இந்த ஸ்கூல் வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு செய்யணும். நீங்கள் இந்த ஸ்கூலில் படிக்கிற பேரண்ட்ஸோட பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. இது நீங்கள் எல்லாம் மேக்சிமம் நீங்கள் எல்லாருமே வில்லாபுரம் ஜெயந்துபுரம் அந்த ஏரியாவில் தான் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இங்கே இந்த ஏரியாவுக்கு வந்து ஒளிரும் மதுரை அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமா ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் அவரோட காசை செலவழித்து குப்பைகளை எடுக்கிறதுக்கு வீடு வீடாகவே வந்துக்கிட்டு இருக்காரு. ஒளிரும் மதுரை அப்படிங்கிற அமைப்பில், அந்த அமைப்பில் நானும் இருக்கேன். அவர் வந்து அவரோட காசை செலவழித்து வராரு. ஒவ்வொரு நாளும் அவர் சுத்தம் பண்ணுறாரு. அடுத்த நாள் ஃபோட்டோ போடுறப்ப அந்த இடத்துல மறுபடியும் ஒரு குப்பை வந்திருக்கு, அதை திருப்பி யூஸ் பண்ணுறாரு. அது என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். நான் இப்போ அவர்கிட்ட சொன்னேன், இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு வராத வரைக்கும் இந்த ஸ்கீமை வந்து நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்குறது, வில்லாபுரம் ஜெயந்தபுரத்துலேருந்து வில்லாபுரம், மீனாட்சி நகர், அவனியாபுரம் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டு குப்பையில் தெருவில் போடாமல் உங்கள் வீட்டுக்கு வர்ற துப்புரவு தொழிலாளர்கள் வர்றப்ப அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம பகுதியை வந்து சுத்தமாக வச்சுட்டு
ஒளிரும் மதுரைங்கிறதுல அவனியாபுரத்தில் இந்த வில்லாபுரம் அவனியாபுரம்லாம் ரொம்ப அழகான ஏரியாவாக மாறுறதுக்கு நீங்கள் தான் முதல் ஸ்டெப்பாக வரணும். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் மாறினீங்கன்னா நம்ம மாறினா தனிப்பட்ட மனிதர்கள் மாறினா தான் சமுதாயத்தை மாற்ற முடியும். நீங்கள் ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு 100-200 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 10 பேர் நீங்கள் மாறினீங்கனாலே எனக்கு சந்தோஷம். நீங்கள் அந்த நான் கொஞ்சம் கூட நேரம் எடுத்துக்கிட்டே நினைக்கிறேன். அடுத்த கலை நிகழ்ச்சிகளும் நிறையா இருக்குது. உங்களிடந்து நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கும் காலகட்டங்கி பொன்னாடி பொருட்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். பெற்றோர்கள் ஆர்ப்பரிக்க என் பிள்ளை எப்படி வளர்த்திருக்கிறார், என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். அக்கம் பக்கத்தில் எல்லாம் கூட்டு வந்து அவர்களுக்கு முன்னால் நம்ம திறமையை காமிக்கிறது இப்போ மட்டும் இல்லை, அந்த காலத்துக்கே நடந்த விஷயம்தான். மகாபாரதத்தில் வந்து எப்படி பஞ்சபாண்டவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்களோ பெரிய அரங்கத்திலே, அதுபோல இந்த அரங்கத்திலே திறமைகளை வெளிப்படுத்த மாணவ செல்வங்கள் இங்கே குழுமியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்கள் முதல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பதிவு செய்கிறேன். இரண்டாவதாக, வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய தாய் உங்களுக்கு ஆசிரியராக இருந்தாலும் கூட பள்ளியில் இருக்கக்கூடிய நேரங்களிலே எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தாயாக மாறி கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்பெருமைக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு எனக்கு அடுத்த வணக்கங்களையும் பதிவு செய்து கொள்கிறேன். ஆசிரியர்கள் மட்டுமல்ல, எங்களது பள்ளியிலே துணை புரிந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து செய்யக்கூடிய ஊழியர்கள், தண்ணி வேணுமா தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, டிஃபன் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க, அவங்க ஏதாவது கழிவு பண்ணிட்டாங்கன்னா அதை சுத்தம் பண்ணுறதுக்கு உடனே ஓடி வருவாங்க. முகம் சுழிக்காமல் செய்யக்கூடிய அந்த ஊழியர் பெருமக்களுக்கும் அலுவலகத்திலே பல்வேறு குறிப்புகளையும் அரசு கேட்கக்கூடிய விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அலுவலக உதவியாளருக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். இன்றைய விழா மிகவும் சிறப்பாக அமைய அரும்பாடுபட்டு பல்வேறு நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி திட்டமிட்டு செயல்படுத்தி ஒரு ட்ரில் போல இருந்து சேவை செய்த பள்ளியினுடைய பொறுப்பு முதல்வர் தியாகராஜன் எம்ஏ எம்பிள் அவர்களுக்கும், நர்சரி பிரைமரியினுடைய பொறுப்பு ஆசிரியை ஜெகதீஸ்வரி பிஏ அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு 2 சீஃப் கெஸ்ட் நம்ம கிடைச்சிருக்காங்க. அவங்கள பற்றி இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுக்கல. முதல்ல பேசினவர் பேர் ராஜ கருணாகரன். அவர் வந்து அகில இந்திய லெவலில் கல்வித்துறையினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக வித்யா பாரதின்னு ஒரு அமைப்பு, இந்த வித்யா பாரதி அமைப்பு பல்வேறு கல்வி சார்ந்த செயல்பாடுகளை இந்தியா முழுவதும் செஞ்சுட்டு வராங்க. கலை, பண்பாடு, கலாச்சாரங்களை கட்டி காத்து அடுத்த ஜென்ரேஷன் கையில் நம்ம அதை கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ சார் வந்து பேசும்போது சொல்லிட்டு இல்லையா, மஞ்சப்பை தத்துவத்தை, அந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்து பண்ணுறாங்க. பெரியவர்களை மதிக்கிறது, இறைவன் யாராக இருந்தாலும் சரி அவங்கவுங்க இறைவனை வழிபடக்கூடிய முறைகள், பல்வேறு கல்வி முறைகள், வேரில் கூடிய நமது பழக்க வழக்கங்கள், இதையெல்லாம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த வித்யா பாரதி. இவங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா கல்வி நிறுவனங்களுடையும் இணைந்து அவங்களுக்காக செயல்படுறாங்க.
அப்படி செயல்படக்கூடிய அமைப்பில் தென் தமிழ்நாட்டில் திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய என்டையர் ஏரியாவுக்கு ஒரு பொறுப்பாளர், ஒரு செயலாளராக இருக்கக்கூடியவர் தான் ராஜகருணாகரன் அவர்கள். அவருடைய ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த வித்யாபாரதிக்காக எப்படி காமராஜர் கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ, கல்யாணம் கூட பண்ணிக்காம, அதேவே ராஜகருணாகரனும் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இன்னைக்கு வரைக்கும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு சேவை. ஸோ அவர் இன்னைக்கு தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து பேசினவர் வந்து அவர் ஒரு மேடை பேச்சாளர் தான், அவர் செயல்வீர். அவர் டாக்டரேட் இன் மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் மைக்ரோபயாலஜினா உயிரியல், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் வாங்கியிருந்தவர். 8 வருஷம் ஜப்பானில் பல்வேறு மெடிக்கல் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனுக்கு அவர் டியூட்டராகவும் கவுன்சிலராகவும் இருந்து சேவை பண்ணியிருக்காரு. இந்திய அரசு சார்பாக அங்கே போயிட்டு இருந்திருக்காரு. இது தவிர 12-13 நாடுகளில் அவர் வரை கல்வி சேவை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லை. அடுத்தது வந்து ஒரு தலைமுறை மேலே இருந்து வரும்போது இன்னொரு தலைமுறை வந்து அவங்களுக்கு ஆலோசனைகளை குறிவிட்டு கொடுக்கணும். இன்னைக்கு வந்து இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு போன வருஷமே உள்ள ஸ்கூல் எஜுகேஷனில் உள்ளே வந்துட்டார். அதுக்கு முன்னாடிலாம் அப்பப்போ வந்து சீசனெலாம் உள்ளே வருவார். போன வருஷம் ஃபுல்லாக வந்துட்டார். இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து நர்சரி பிரைமரி பார்க்குறாரு. நர்சரி பிரைமரியோட கரஸ்பாண்டன்ட் அருண் கதிர், அவர் வந்து பிஎஸ்சி, அதுக்கப்புறம் வந்து எம்பிஏ முடிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த வருஷம் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பூரா அவர் தான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு ஆசி கூறும் விதமாக ஒரு மிகப்பெரிய கைதட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஏற்றி விடுவோம். ஸோ நீங்கள் எதெல்லாம் வேணுமோ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், எதெல்லாம் வேணுமோ நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம். அதனால் தயவுசெய்து முன்னால் வந்து நின்று நீங்கள் வீடியோ எடுக்கிறேன்னு எடுத்து மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணி கரெக்டாக எடுக்கிறத வந்து மறைச்சிடாதீங்க தயவுசெய்து. ஸோ இது வந்து அம்பிள் ரிக்வஸ்ட்டு. அதுக்கு ஸ்டாஃப் இருக்காங்க. வித்தின் வீக் உங்களுக்கு எல்லாமே அப்லோட் ஆகிடும். நான் சொல்கிறது வாரங்கிறது ரொம்ப மேக்ஸிமம் 2 days அல்லது 3 days உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். யூடியூப்போட லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஃபோட்டோகிராஃப்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதனால் தயவுசெய்து யாரும் முன்னால் வர வேண்டாம். உங்கள் third prize. For the completion of drawing, Pradeep. Second prize B. Magati. Second prize Magati. Third prize Yashika.
நம்மளோட குழந்தைங்க தான் இங்கே ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பேரண்ட்டுமே இன்னும் நல்லா கை தட்டலாம். Next, second shot admission again. Second prize A. Jaswantan. Third prize Mukesh. Congratulations, team. Next, English handwriting winner. Fourth prize K. Syed Zamir. Second prize M. Pritika. Third prize R. Rakshika. And also the third prize M. Tiruvaran Devpani. Second prize, Rakshika, second prize, Tiruvaran Devpani, third prize. Parents may give a round of applause. Next competition for the spelling. First prize goes to K. Mritika. Second prize goes to Shainia. Third prize goes to Mohammed Ketia. First prize Mritika. Second prize Shainia. Third prize Mohammed Ketia. Next, third standard for the handwriting competition. First prize Krishna, second prize Mritika, third prize Yogita Sri, and also third prize Anushka Sri. Third standard prize winners. Next, for the drawing competition. First prize goes to Saravanave, second prize goes to Ashton. Third prize goes to Jagannath. Next competition for wall building. First prize goes to Jani Shikan. Second prize goes to Snai Imba. Third prize goes to Anand Satrika. Next for post prize. For the handwriting competition, first, third prize L. Abdul Shatar. For the drawing competition winner, first prize Nishika, second prize S.S. Monica, third prize L. Abdul Shatar. Next, fifth standard prize winner for the competition handwriting. Second prize goes to Vashita, third prize goes to Snowball. Next for world building competition, first prize Dayalan, first prize R. Dayalan, second prize M. Chandini, third prize M. Basant. Next for the coloring competition winner. Second prize Manish Kumar. Next step, Sri Vani Nursery Primary School prize. R. Sukarna. Second prize goes to Gajalakshmi. Third prize goes to Pradush. Next ball counting. Prize winner. First prize goes to Guru Dakshayani. Second prize goes to Afrin. Third prize goes to Muthukumaran. First prize Guru Dakshayani. Second prize Afrin. Third prize Muthukumaran. Parents may clap your hands and encourage your children.
experience. Next for the coloring competition prize winner, first prize goes to Bhavani Kivat, second prize goes to Ritik Shastri, third prize goes to Sai Harish, and also third prize goes to Sri Kavina Pandey. For metric 78 to Bhavana. இங்க இருக்க குழந்தைகளுக்கு நல்ல கை தட்டாதான் அவங்களும் நீங்க இருக்கீங்கன்னு நினைப்பாங்க. Second prize goes to Guru Prashanna. Third prize goes to Abhi Kritika. First prize Mohammad Agilan. Second prize Guru Prashanna. Third prize Abhi Kritika. Next UKG prize winner. Third prize goes to Bharatraj. For the competition winner. Next coloring competition winner. First prize goes to Prakati. Second prize goes to Ifra. Third prize goes to Kanishka Shri. And also third prize goes to Shagana. பேரண்ட்ஸ் இன்னும் கை தட்டி நல்லா குழந்தைகளை உற்சாகப்படுத்துவாங்க. உங்களோட கைத்தறிகள் ஒவ்வொன்றும் அடுத்த வருஷமும் நிறைய பிரைஸஸ் வாங்கணும் அப்படின்றது குழந்தைங்களுக்கு விதைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன்னும் நல்லா கைத்தறலாம். Next bottom prize winner, first prize Mitra Vairam, second prize Sharvesh, third prize Shivani. Mitra Vairam first prize, Sharvesh second prize, third prize Shivani. Next Basu Shape prize winner, first prize Mitra Vairam, second prize Sharvesh, third prize Shivani. பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். கை தட்டுறதுக்கு 2 மாற்று ஏற்பாடு பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். மேபி அடுத்த வருஷம். இப்போ வாங்குறத விட 50 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம்னா 200 ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கு ஒரு 10,000 ரூபாய், 400 ஸ்டூடெண்ட்டுக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். 20,000 ரூபாய்க்கு 100 பேரை நான் வாடகைக்கு கூப்பிட்டு கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருவேன். அவங்க கை தட்டுவாங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு, இப்போ இங்கே நடக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் வீடியோவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். எந்த குழந்தைக்கு கைத்தட்டி ஜாஸ்தி விழுகுதோ அதே மாதிரி எந்த பேரண்ட்ஸ் அதிகமாக கைத்தட்டிட்டு இருக்காங்களோ அவங்கள மானிட்டரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரெசன்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ரெண்டு எது நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ. Second prize, Shubhitra, third prize. Next, bird making prize winner, first prize Amatika, second prize Yara Shri, third prize Vachivegan, and also third prize Hari Yugal Krishna. Next for the coloring competition winner, N. Monika Shri, fourth prize. KD Shubhiksha, second prize. Yes, Mahalakshmi, third prize. So now I'm going to நிறைய Second standard prize winner,
Aditya Raja. Third prize goes to Harish Nishwari. Next drawing competition winner, Yarni Sai Sudan, second prize, Atila, third prize. Next one, third standard prize winner. For the drawing competition, first prize goes to V.A. Mikran. Second prize goes to Tamina Roshini. Third prize goes to Mukilan. First prize goes to Mikran. Second prize Tamina Roshini. Third prize Mukilan. Next for the handwriting competition winner. For the handwriting competition, first prize goes to K.V. Vidanya. Second prize goes to Harsha Vaira. Third prize goes to Deepthi Sri. Next, the fourth standard prize winner. Next for the handwriting competition, first prize goes to Harish. Second prize goes to Krishna Saihari. Third prize goes to Madhusri. First prize goes to Harish. Second prize goes to Krishna Saihari. Third prize goes to Madhusri. Purvi. First prize goes to Abul Latif. Abul Latif. Second prize goes to Kanishka. Third prize goes to Jaipurvi. Next prize, fifth standard prize winner. For the drawing competition, first prize goes to Privantika. Second prize goes to Sri Harish. Third prize goes to Sindhija. பேரண்ட்ஸ் கிளாப் பண்ற சவுண்ட் கேட்கவே இல்லை. இன்னும் நல்லா பண்ணிட்டு நல்லா இருக்கு. For the handwriting competition winner, first prize goes to Nilapur Pashana. Second prize goes to Marthiran. Third prize goes to Varshan. First prize goes to Nilapur Pashana. Second prize goes to Marthiran. Third prize goes to Varshan. Next memory game prize winner. The first prize goes to R. Ajmer Kaja. Second prize goes to Balamira. Third prize goes to Dastan. Next matriculation 6th standard prize winner. For the English handwriting competition winner, first prize goes to B. Siddharth. Second prize goes to A. Satvika Shri. Third prize goes to Kartikeya Pandian, and also third prize goes to Rihanna. Next Tamil handwriting prize winner. Tamil handwriting prize winner. First prize goes to Pradesh Bardhan. Second prize goes to Kishore. Third prize goes to Kishantan. Next 7th standard prize winner for the handwriting competition. First prize goes to Sandhya. Second prize goes to Sana. Next drawing competition winner. First prize goes to Haris Kamachelvan. Second prize goes to B. Ishu. Third prize goes to Ilavarasan.
Third prize goes to Kanchika Shri. Comedy competition prize winner. First prize goes to Viji. Second prize goes to Praveen Kumar. Third prize goes to S. Gautam. For comedy competition, first prize goes to Viji. Second prize goes to R. Praveen Kumar. Third prize goes to S. Gautam. Next drawing competition winner. First prize goes to R. Alrupiar. Second prize goes to Mohammed Safa. Third prize goes to Moshika. Next standard prize winner for the handwriting competition. First prize goes to Aziz Mohammed. Second prize goes to Gunasundari. First prize Aziz Mohammed. Second prize goes to Gunasundari. Next drawing competition winner. First prize goes to Madhumita. Second prize goes to Harish Raghavendra. Third prize goes to Guru Sarvanapadi. First prize goes to Madhumita. Second prize goes to Harish Raghavendra. Third prize goes to Guru Sarvanapadi.